வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நான் வேத ஜோதிடர் சண்முக சுந்தர் திருப்பூரில் இருந்துங்க. ஜாதகம் பார்க்கவும் நல்ல நேரம் குறிக்கவும் நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே ஃபோன் மூலமாக நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம். கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி திங்கட்கிழமை 29/12/2025 காலையில் 7:40 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம், அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம், காலையில் 10:15 வரைக்கும் வளர்பிறை நவமி திதி, அதுக்கப்புறம் தசமி திதி. மேசம் பொறுத்த வரைக்கும் நல்ல நாளுங்க, சந்தோஷமான நாள். உங்கள் மனசில் ரொம்ப நாளாக சில விஷயங்கள் இது நடக்கணும் அப்படின்னு யோசித்து வச்சுருப்பீங்க. அதெல்லாம் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நல்ல நாளாக இருக்குது, சந்தோஷமாக இருப்பீங்க. ரிஷபம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. செலவுகள் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைக்கி நாள் இருக்குது. செலவுகளில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக அம்மா, சொத்துக்கள், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் வரலாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுனம் பொறுத்த வரைக்கும் லாபமான நாள். உங்கள் முயற்சிகள் அனைத்துமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அருமையான நாள். நிறைய பேர் நண்பர்களை சந்திப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, ஹாப்பியான நாள். கடகம் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அருமையான நாள். உங்கள் முயற்சிகள் அனைத்துமே சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல நாள். சிம்மத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு டிப்ரெஷன் இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி நாள் இருக்குங்க. மனதளவில் ஏதோ ஒரு விஷயம் சரியாக இல்லையே, நம்ம கொஞ்சம் மரியாதை குறைவாக நடத்துகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சில ஃபீலிங் வரலாம். கொஞ்சம் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம், ரிலாக்ஸாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். கன்னி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய நாள் தான். செலவுகள் விரயங்கள் அதிகமாக ஆகக்கூடிய நாளாக இன்றைக்கி நாள் இருக்குது. செலவுகளில் பார்த்து கவனமாக பண்ணணும், சரிங்களா? ரொம்ப ஓவர் திங்கிங் வேண்டாம். துலாம் பொறுத்த வரைக்கும் நல்ல நாளுங்க. வாகனங்கள் வாங்குவீங்க, பயணங்கள் போவீங்க, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு, பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய நாள். விருச்சிகத்துக்கு நல்ல நாளுங்க. அதாவது ஹெல்த் ரிலேட்டடாக பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு. தனுசு பொறுத்த வரைக்கும் மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய நாள் தான். தொழிலில் சில சங்கடங்கள் வரலாம், சிக்கல்கள் வரலாம், காரிய தடை வரலாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். மகரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி நாள் இருக்குது. குறிப்பாக அப்பா வழியில் சில பிரச்சனைகள் வரலாம். அப்பாவோட கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் வராமல் கவனமாக பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்தணும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நாளுங்க. வாழ்க்கை துணை வழியில் நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். அட் த சேம் டைம் உங்கள் முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அருமையான நாள். உறவுகளோட சந்தோஷமாக இருப்பீங்க, உறவுகளோட விசேஷங்களில் கலந்துக்குவீங்க, அந்த மாதிரி இருக்கிற நாள். மீனம் பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. அதாவது இன்கம் அப்படின்னு வரும்போது சில தடைகள், பிரச்சனைகள் வரலாம். அதே சமயத்தில் உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய நாள். ஹெல்த் வைஸ் ரொம்பவே பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான நாள். மீண்டும் நாளை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.